செல்வதற்கும் பெண்கள் கோவிலுக்கு செல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அழகான ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆண்கள் கோவிலுக்கு செல்வார்கள், பெண்கள் வீட்டையே கோவிலாக்குவார்கள். அந்த திறமை பெண்களுக்கு தான் உண்டு. எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இருக்குங்க, எப்ப பார்த்தாலும் வீட்டுல அட யாருக்கு தாங்க பிரச்சனை இல்ல? உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. அந்த பிரச்சனையில இருந்து கரை சேருவதற்கான வழி இல்லத்திலேயே இருக்கும் பொழுது கோவில் வழிபாடு சிறந்தது. நான் இல்லையே சொல்லல. ஆனா நினைத்த நேரத்தில் எல்லாம் நாம் ஆலயம் செல்ல முடியாது. ஆனா வீடுங்கிறது அப்படி இல்ல. எல்லா நேரத்திலயும் நம்ம வீட்டுலதான் இருக்கோம். கேதாரம், பதரி போன்ற திருத்தலங்கள் எல்லாம் 6 மாசம் பரிகாலத்துல பூட்டிடுவாங்க. அப்ப கோவில் போனாதான் அருள் கிடைக்கும், அதுதான் சிறந்த வழி அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? பூசலார் நாயனாரின் பெருமையை நமக்கு சொல்கின்றார். பூசலார் நாயனாருடைய கதை இருக்கே, ரொம்ப அழகான ஒரு கதை. அவர் தன்னுடைய மனதிலேயே இறைவனுக்கு கோவில் கட்டுகின்றார். திருவிடுக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக, புலமிருந்து எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர் அனைவருக்கும், இங்கு திரளாக கூடியிருக்கும் அத்துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனே இல்லத்து வழிபாடு பக்கம்தான். எவ்வளவு கஷ்டப்பட்டு பேப்பரை பார்த்து 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 படிச்சுட்டு இருந்தாரு. நாங்க பேச ஆரம்பிக்கணுங்கிறச்ச கரெக்டா போடியம் வந்தது பாத்தீங்களா? அப்படி இறைவனே இல்லத்து வழிபாடுக்கு எல்லா நமக்கு என்னென்ன சௌகரியங்கள் தேவையோ அதை செய்து வைப்பார் என்பதற்கு இதை விட ஒரு சாட்சி வேணுமான்னு எனக்கு தெரியல. என்னவெல்லாம் சொல்லிவிட்டார். இதுல என்ன தெரியுமா? அவர் முதல்ல தெரியாம சொல்லிட்டாரு, ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு. அவரே கடைசியில் அதை ஜாமீன் எடுத்தாரு. பாத்தீங்களா? எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லுவீங்க அவ்வை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனா நான் அந்த லைனை சொல்ல போறது இல்ல. ஆலயம் தொழுவது 2வது, அதுக்கு முதல் லைன் ஜாமீன்லாம் சொல்லாதவங்க, கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. முதல் லைன் பாத்தீங்கன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அவ்வை சொல்லிவிட்டார்கள். அப்ப தெய்வம் எங்க இருக்கோ அதுதானே கோவில். ஒரு அழகான விஷயம் என்ன தெரியுமா? ஆண்கள் கோவிலுக்கு செல்வதற்கும் பெண்கள் கோவிலுக்கு செல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அழகான ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆண்கள் கோவிலுக்கு செல்வார்கள், பெண்கள் வீட்டையே கோவிலாக்குவார்கள். அந்த திறமை பெண்களுக்கு தான் உண்டு. காலையில ஒரு கோலம் போடுவதாகட்டும், இறைவனுக்கு பூமாலை சாற்றுவதாகட்டும், பாமாலை பாடுவதாகட்டும், அந்த இறைவனுக்கு சாம்பிராணி தூப தீபம் என்று அனைத்தையும் காட்டுவதாகட்டும், நைவேத்தியம் செய்து அவருக்கு அர்ப்பணம் செய்வதாகட்டும், இத்தனையும் ஒரு பெண் தான் செய்கின்றாள் வீட்டுல. அப்ப இல்லத்துல வழிபாடு என்பதையே ஒரு பெண் எத்தனை அழகா அத ஒரு வகுப்பா நமக்கு செய்து, ஆண்கள் என்ன செய்யறாங்க? அந்த பிரசாதம் அப்படின்னு சொல்றத சாப்பிடுறாங்க. வேற எதுவும் அவங்க பண்றாங்களான்னு தெரியாது. ஆனா ஒரு இல்லத்தையே கோவிலாக்குகின்றாள் பெண் என்றால் அவளுடைய பெருமை எப்பேற்பட்டது அப்படிங்கறத சொல்றேன். ஏன்னா இவர் இவ்வளவு நேரமா இல்லத்து வழிபாட பத்தியே பேசல, கோவில் வழிபாட பத்தியும் பேசல. அவங்க வீட்டம்மாவை வசைப்பாடு மட்டும்தான் செஞ்சார். அதானே செஞ்சாரு. முழுக்க முழுக்க எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இருக்குங்க, எப்ப பார்த்தாலும் வீட்டுல அட யாருக்கு தாங்க பிரச்சனை இல்ல? உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. அந்த பிரச்சனையில இருந்து கரை சேருவதற்கான வழி இல்லத்திலேயே இருக்கும் பொழுது இருக்கும். உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, நாங்களே கேட்டோம். இல்ல ஐயா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அது போலதான் இல்லத்திலேயே எல்லாம் இருக்கு. ஆனா அதை சரியாக தெரிந்து கொள்ளாமல் ஆலயம் சென்றால் தான் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கின்றார்களே, இவர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல இருக்கு? முதல்ல ஒரு கேள்விங்க, கோவில் எல்லா நேரத்திலயும் போக முடியுமா? கோவில் வழிபாடு சிறந்தது, நான் இல்லையே சொல்லல. ஆனா நினைத்த நேரத்தில் எல்லாம் நாம் ஆலயம் செல்ல முடியாது. ஆனா வீடுங்கிறது அப்படி இல்ல. எல்லா நேரத்திலயும் நம்ம வீட்டுலதான் இருக்கோம். எந்த நேரத்துல வேணாலும் இல்லத்தில் இருக்கும் பொழுது வழிபடலாம். ஆனா கோவில்ங்கிறது அப்படி கிடையாது. காலையில 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் அந்த நேரத்துல
கிடையாது. வடக்குல சில கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாசம் பூட்டிடுவாங்க. 6 மாசம் பூட்டிடுவாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அருளே கிடைக்காதா? கேதாரம், பதரி போன்ற திருத்தலங்கள் எல்லாம் 6 மாசம் பரிகாரத்துல பூட்டிடுவாங்க. அப்ப கோவில் போனா தான் அருள் கிடைக்கும், அதுதான் சிறந்த வழி அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? இல்ல வழிபாடு என்பது எளிமையானது. இறைவன் எளியவர்களுக்கு எளியோன். அந்த எளியோனை இல்லத்தில் இருந்தபடி நாம் வழிபட்டாலே அருள் அவர் தேடி வந்து நமக்கு தருவார் என்பதில் ஐயமில்லை. இதுக்கு எத்தனையோ கதைகளை நம்மளால சொல்ல முடியுங்க. ஒரு பாட்டே இருக்கே, ஆலயமாகும் மங்கை மனது அதை அன்றாடம் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது ஆலயமாகும் மங்கை மனது அப்படின்னு மங்கை மனதே ஆலயங்க. இந்த பாட்டு பெரிய புராணமா? புராணத்துக்கு அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை சொல்லிட்டு புராணத்துக்குள்ள போவோம். ஆலயமாகும் மங்கை மனது, அந்த மங்கை மனதே ஆலயம். அப்படி இருக்கும் பொழுது ஆலயத்தை ஒருத்தர் மனதிலேயே கட்டினார். அவரை பத்தி நம்ம யோசிக்கணும்ல. அப்படிப்பட்ட நாயன்மார் யார் அப்படின்னு பார்த்தா, மன்னிய சீர்மறை நாவல் நின்றவூர் பூசல் அடியேன் என்று சேக்கிழார் பெருமான் பூசலார் நாயனாரின் பெருமையை நமக்கு சொல்கின்றார். பூசலார் நாயனாருடைய கதை இருக்கே, ரொம்ப அழகான ஒரு கதை. அவர் தன்னுடைய மனதிலேயே இறைவனுக்கு கோவில் கட்டுகின்றார். ஏதோ மனசுல கோவில் கட்டுறதுன்னா எப்படி கண்ணை மூடிட்டு ஒரு கோவில் அப்படி இல்ல. ஒவ்வொரு வேலையும் கோவில் கட்டும் பொழுது நம்ம பிளான் போடுவதிலிருந்து இருந்து எப்படி ஒவ்வொரு வேலையும் செய்வோமோ எல்லாத்தையும் தன் மனதிலேயே செய்தார். செய்து இந்த நாள் இறைவனுக்கு கும்பாபிஷேகம் என்று நியமித்தார். அதே நாளன்னைக்கு அந்த காடவர் கோமான் என்று சொல்லக்கூடிய மன்னன் அவர் கட்டிய கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை வைக்கிறாரு. அப்போ இறைவன் சொல்றாரா, காடவர் கோமானே, நீ கட்டுற கோவிலுக்கு இப்ப நான் வரப்போறது இல்ல, நீ நாளை மாத்து, டேட்டை மாத்து. ஏன்னா எனக்கு அன்னைக்கு ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் இருக்கு. எங்க இருக்கு பெருமானே? சிவபெருமானே, உங்களுக்கு எங்க அப்பாயின்மெண்ட்? என்னுடைய பக்தன் அற்புதமான ஒரு கோவில் மனதிலேயே கட்டுகிறார், அங்க போக போறேன். மனதில் கட்டினார் பூசலார் நாயனார். அந்த கோவிலுக்கு தான் இறைவன் சென்றாரே வழிய இவர் கட்டிய கோவிலுக்கு செல்லவில்லை. ஆக மனதில், வீட்டில் இருந்தபடி தன் மனதில் கட்டிய கோவிலுக்கு இறைவன் வந்தாரே வழிய தனியா கோவில் என்று கட்டிய இடத்திற்கு இறைவன் முன்னுரிமை கொடுக்கவில்லை. அப்படி வீடு தேடி வந்து இறைவன் அருள் புரிவான் என்று சொன்னால் இல்லத்து வழிபாடை விட சிறப்பாக நாம் எதை சொல்ல முடியும்? இந்த யாத்திரை செல்வது அப்படிங்கறதால ரொம்ப கஷ்டங்க. எல்லாராலையும் போக முடியாது. கோவில் தலம் தலமாக செல்றோம் அப்படின்னா அது எவ்வளவு செலவு, அதெல்லாம் விடுங்க. முதல்ல அத்தனை கோவில்களுக்கு போகணும் அப்படின்னா நம்ம புளியோதரை சிப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கட்டுறோம். அது எங்க பக்தி இருக்கு? பஸ் பாக்குறோம், ஏசி ரூம் கிடைக்குமான்னு கேக்குறோம், புளியோதரை சிப்ஸ பேக் பண்ணலாமா, எத்தனை கோவில் போலாம் அப்படின்ட்டு அது ஒரு ஜாலியா பார்க்கிறோமே வழிய அதில் இறைவனுடைய அருள் கிடைக்கும்ங்கிற எண்ணமே நமக்கு இருப்பதில்லை. ஆனா ஒரு அற்புதமான பாட்டுங்க, செல்லாத்தா எங்க மாரியாத்தா இந்த சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா, செல்லாத்தா எங்க மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா, கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் இருந்து என்ன பலன் சொல்லாத்தா, கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு இருக்கு. இந்த பாட்டுல ஒரு பெரிய நுட்பம் இருக்குங்க. செல்லாத்தா எங்க மாரியாத்தா, அடுத்த வரி எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தான். அரை வினாடி, அந்த அரை வினாடியாக இருந்தாலும் உள்ளிருத்துதல் என்பதுதான் முக்கியம். கோவிலுக்கு போறோம், 1 மணி நேரம் கோவில்ல இருக்கோம், ஆனா எத்தனை நிமிடம் இறைவனை நாம் உள்ளிருத்தினோம் என்று பார்த்தால் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம எண்ணம் எல்லாம் எங்க இருக்கு? நம்ம ஒரு தேங்காயை கொடுக்கறோம், அதே தேங்காய் நம்ம கைக்கு வரணுமேங்கிற கவலை இருக்கு. தட்டுக்கிட்டு மாறிடக்கூடாது, ஏன்னா நம்ம பெரிய தேங்காயா வாங்கி கொடுத்துருக்கோம். எங்க நடுவர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாரு, ஏன்னா அந்த அம்மா குருமாக்குன்னு தேங்காய் வாங்கி வச்சிருக்கு பெருசா. அது உள்ள போயிட்டு வந்த உடனே வீட்டுல குருமா அரைச்சு சாப்பிடலான்னு ஐயரு தட்டை மாத்தி கொடுத்துட்டாரு உள்ள இருந்து வந்து. அதுக்கு அந்த அம்மா அவருக்கு அவ்வளவு சாபத்து கொடுத்துட்டு போனாங்க.
இந்த மாதிரி நம்ம என்ன கோவிலுக்கு போனா அம்மன் என்ன கலர் புடவை கட்டிருக்குன்னு பாக்குறோம், அம்மன் என்ன நகை போட்டிருக்குன்னு பாக்குறோம். இருக்கிற வம்பெல்லாம் கோவில்ல தான் உட்காந்து பேசுறோம். ஏன் வீட்டுல இருந்தா மாமியார் தொல்லை தாங்க முடியல, இங்க உட்காந்து நிம்மதியா பேசலாம், எங்க அம்மாவோட போன் கூட பேச முடியல, கோவில்ல வந்துதான் நான் போன் பேசணும், இப்படி சொல்பவர்கள் எத்தனை பேருங்க? அப்ப கோவில்ல நீங்க வழிபாடா நடத்துறீங்க?